Hi friends, நான் உங்க ஜுபைதா zacs kitchen-ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, இன்னைக்கு நான் ரொம்ப ஹெல்தியான சத்துமாவு ரெசிபி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல கிட்டத்தட்ட 15ல இருந்து 16 ஐட்டம் சேர்த்து இந்த சத்துமாவு ரெசிபியை செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி இந்த உலகத்திலேயே பெஸ்டான ஹெல்தியான ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் சத்துமாவு மட்டும் இல்லை, இந்த சத்துமாவை வச்சு ஒரு 4 ரெசிபியும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் நான் வந்து 100 கிராம் கேப்பை, அதாவது ராகி, அதுக்கப்புறம் 100 கிராம் கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 100 கிராம், அதுக்கப்புறம் சோளம் ஒரு 100 கிராம். அதாவது இது எல்லாமே ஒரே அளவில் இருக்கணும். இப்போ நான் சொல்கிற எல்லா ஐட்டமே ஒரே அளவில் இருக்கணும். அடுத்து வந்து உங்களுக்கு பாதாம் ஒரு 100 கிராம், அதுக்கப்புறம் பாசி பயறு அது ஒரு 100 கிராம், அதுக்கப்புறம் மில்லட்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் 4 விதமான மில்லட் ரைஸும் போடலாம். இதில் நான் மொத்தம் 3 விதம் எடுத்திருக்கேன். அதாவது குதிரைவள்ளி, விறகு, சாமை, இது 3மே எடுத்திருக்கேன். அடுத்து கம்பு, எல்லாமே ஒரே அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் 50 கிராம் எடுக்கிறீங்கன்னா 50 கிராம், அதாவது முழு கோதுமை. அதுக்கப்புறம் இப்போ ஓமம், சுக்கு, ஏலக்காய், இது மட்டும்தான் அளவு மாறும். ஓமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க. சுக்கும் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 5 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதே வந்து நீங்கள் 1/2 கிலோ செய்கிறீங்க அப்படின்னா இந்த அளவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டிக்கிறணும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி வறுக்கணும்னு சொல்லிடுறேன். இது எல்லாத்தையுமே நல்லா வறுக்கணும். இதுக்கப்புறம் ஆர்டர் வைஸ்லாம் வறுக்கணும்னு தேவை கிடையாது. நீங்கள் வந்து ரேண்டமாக வறுத்துட்டு வந்துடலாம். ஆனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம வந்து இதில் சோளத்தை போட்டு வறுத்துக்கலாம். சோளம் போட்டு வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாப்கார்ன்ஸ் எல்லாம் வெடிச்சு வரும்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி பாப்கார்ன்ஸ் மாதிரி வரும். ரொம்பவும் பாப்கார்ன் மாதிரி வெடிக்க வச்சிடக்கூடாது. லைட்டாக அந்த வெடிப்பு வந்தோடனையும் நீங்கள் எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி தான் கேப்பை வறுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக அது வந்து பாப்கார்ன் மாதிரி லைட்டாக வெடிச்சு வரும். அப்பையும் நம்ம வந்து இதை எடுத்து வச்சிடலாம். நீங்கள் மொத்தமாக போட்டு வறுக்கணும்னா ஒரே அளவு சைஸில் இருக்க தானியங்களை சேர்த்து மொத்தமாக வறுத்துக்கலாம். இப்போ உளுந்து போட்டு வறுக்கும்போது உங்களுக்கு லைட்டாக செவந்து வரும்ல, அப்போ வறுத்து எடுத்துக்கிறணும். பாதாம், ஓமம், அதுக்கப்புறம் வந்து சுக்கு, இது எல்லாத்தையும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேன் வந்து சூடாக இருக்கும் பாருங்கள், அதில் போட்டு லைட்டாக சும்மா அப்படி காமிச்சு எடுத்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரிய தட்டில் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து திரிச்சு எடுத்துக்கிறலாம். இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பெரிய குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மிஷினில் கொடுத்து நல்லா திரிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ரெசிபி நம்பர் 1 என்னன்னு பார்த்துடலாம். நான் வந்து சத்து மாவு லட்டு செஞ்சு காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு சத்து மாவு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கணும். பாகாலாம் காய்ச்சணும் தேவையில்லை. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லத்தை நம்ம இதில் போட்டுடலாம். நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும். அதையும் இந்த மாதிரி நம்ம வந்து கலந்து எடுத்துடலாம். இப்போ இந்த பாருங்கள் நல்லா உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வெல்லம்லாம் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஒரு பவுலில் நம்ம சத்து மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை பாகையும் இதில் சேர்த்துடலாம். வெல்லம் வந்து உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி வேணும்னா கொஞ்சம் கூடையோ குறையாவோ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு வந்து சூடாக இருக்கணும், அப்போவே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டு அந்த சூட்டோடையே நம்ம நல்லா வந்து கையை விட்டு நல்லா பிசைஞ்சிடணும். நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இது சூடாக இருந்தால் போதும். இப்போ இதை வந்து இந்த சூடே நல்லா உங்களுக்கு அப்படியே உருண்டை மாதிரி நல்லா உங்களுக்கு லட்டு மாதிரி பிடிக்க வந்துடும். இப்போ நான் எடுத்திருக்க குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 லட்டு வந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து வெள்ளைப்பாகு கொஞ்சம் கூடிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக மாவு சேர்த்து இன்னும் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான சத்து மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எப்பயுமே வீட்டில் ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. அடுத்து ரெசிபி நம்பர் 2. இப்போ இதில் நான் வந்து ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் செஞ்சு காமிக்கிறேன். ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் விட இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சத்து மாவு போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெல்லம்
தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல சுட சுட பால் அதில் மேலே அப்படி நுரப்பொங்க ஊற்றி காலையில் குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை கொடுத்து அனுப்புனீங்கன்னா நல்ல வயிறு ஃபுல்லாக இருக்கும், குழந்தைங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ரெசிபி நம்பர் 3. இது வந்து இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் குழந்தையில இருந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வயசு குழந்தை வரைக்கும் இந்த ரெசிபி கொடுக்கலாம். இல்லை நீங்களே கூட அதை செஞ்சு சாப்பிடலாம். இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சத்து மாவு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் பால் ஊற்றிக்கிறேன். அந்த பாலையும் நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் அதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஏன்னா டக்குன்னு இது வந்து கெட்டி ஆகிடும். நல்லா இதை வந்து இந்த மாதிரி பாருங்கள் திக்காக வந்துடும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து ஒரு பவுலில் போட்டு குழந்தைங்களுக்கு நல்ல கொலு கொலுன்னு உங்களுடைய குழந்தை இருக்கணும் அப்படின்னா நல்லா இதை டெய்லியும் காலையில் வந்து இதை கொடுத்துட்டு வரோம் அப்படின்னா ராகி கஞ்சி இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அதை விட இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக வெல்லமோ உப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு எது சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேர்த்துட்டு மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு இதை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு வாங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைங்களும் நல்லா ஆரோக்கியமாக வளருவாங்க. அடுத்து ரெசிபி நம்பர் 4. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக எப்பவுமே வந்து வீட்டில் ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி செய்யும்போது நம்ம மல்டிகிரெயின் சப்பாத்திலாம் கடைகளில் மாவு வாங்குவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இது செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 கப்பு சத்து மாவு, 1/2 கப்பு கோதுமை மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் தான் இதை செய்யணும். அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி சூடாக இருக்கிறனால ஸ்பூனை வச்சு நம்ம கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம கையை விட்டு நல்லா எப்பவுமே நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி மாவு பிணைஞ்சு எடுத்துகிட்டு வருவோம்ல அந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை எப்பயும் போல் நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம வந்து உருண்டை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருண்டை போட்டு மொத்தம் எனக்கு இந்த அளவில் 5 உருண்டை வந்திருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம மேலாப்பில் கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி எப்பயும் நம்ம சப்பாத்திக்கு எப்படி திரட்டி எடுத்துகிட்டு வருவோம் அதே மாதிரி நல்லா திரட்டி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தேய்க்க வேண்டாம், இல்லாட்டினா ரொம்ப வந்து ஒரு மாதிரி பிஞ்சு போன மாதிரி ஆகிடும். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ்வலாக வந்து தேய்க்கவே வராது, ஒரு மாதிரி கிழிஞ்சு போன மாதிரி வரும். அந்த மாதிரிலாம் வராமல் நல்லா இந்த மாதிரி வரும். இப்போ லைட்டாக வந்து பபிள்ஸ் வந்துருச்சு பாருங்கள். வந்ததுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலே எண்ணெய் விடணும்னா எண்ணெய் விட்டுக்கோங்க, நெய் விடணும்னா நெய் விட்டுக்கோங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வந்து குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல சாஃப்டான மல்டிகிரெயின் சப்பாத்தி வீட்டிலையே ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு ஹெல்தி. நல்லா இப்படி அமுக்கி விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகிற மாதிரி நல்லா எடுத்துக்கலாம். உங்களுக்கு தோணலாம் என்னடா இது வந்து மல்டிகிரெயினில் செஞ்சுருக்காங்க ஹார்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் கூட ஹார்டாக இருக்காது. நான் வேணால் உங்களுக்கு வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா அழகாக சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே 2 கையிலே கூட அழகாக பிச்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த எல்லா ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்தியான சத்து மாவை நீங்களும் வீட்டில் திரிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஹெல்தி ரெசிபீஸ், எம்மி ரெசிபீஸ் எதையுமே மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு 1000 லைக்ஸ் மறக்காமல் கொடுத்துருங்க. உங்களை இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.